யானை என்னத்துக்கு விழுந்துச்சு? ஒன்னும் புரியலையே. சரி, எதுக்கும் மொட்டை மாடல போய் தேடி பார்ப்போம். ராணி வந்துகிறேன் தாத்தா. ஓடுதே ஏகாந்தமாய் பம்பையே. தாத்தா தாத்தா, சபரிக்காடு காட்டுக்கு எனக்கு இந்த பூஜையை பார்த்து அப்படியே கோவமா வருது. வாங்க போலாம். சபரிக்காடு காட்டுக்கு நடுவே ஓடும் பம்பை யாரு? சபரிக்காடு காட்டுக்கு நடுவே ஓடும் பம்பை ஆறு. கங்கை என்ன யமுனை என்ன மாயன் வாழும் பார்க்கடல் என்ன புனித பம்பையை பாரு. தாத்தா, உங்களுக்கு ஒண்ணும் இல்ல தாத்தா. வாங்க வாங்க, மெதுவா வாங்க தாத்தா. ஒண்ணும் இல்ல தாத்தா உங்களுக்கு. நம்ம வீட்டுக்கு போயிடலாம் வாங்க. பாத்து தாத்தா. சபரிக்காடு காட்டுக்கு நடுவே ஓடும் பம்பை யாரு? ஓடும் பம்பை யாரு? வாங்க தாத்தா, பாத்து. என்ன தம்பி இது? பூஜை நடக்காதுன்னு பார்த்தா இப்படி ஆரம்பிச்சு களை கட்டிக்கிட்டு இருக்க. அந்த ராணி என்னமோ அந்த கிழவனையும் கிழவியும் தேடி முடிச்சுதான் வீட்டுக்கு வருவேங்கிறா. எனக்கு அங்க நிக்கவே சுத்தமா பிடிக்கல. அதான் கோவத்துல கிளம்பி வந்துட்டேன். டென்ஷன் ஆகாதீங்கம்மா. என்னடா? ஐயோ, அக்கா வேற கோவமா பேசிக்கிட்டு இருக்காங்க. பூஜைக்கு ஒரு குட்டிசாமி வேற வந்திருக்காரு. உயிரோட மதிப்பு என்னன்னு சரியா தெரியல. உயிர் பயத்த காட்டுல மட்டும்தான் உயிரோட மதிப்பு தெரியும். மத்தவங்க விஷயத்துல மூக்கு நுழைக்க மாட்டீங்க. இங்க இருக்கிற சாமிங்க எல்லாருமே பக்தியில மூழ்கி இருக்கிறனால அவங்களுக்கு எந்த தீங்கும் வந்துடக்கூடாது. யார் இந்த பொடி பையன்? சில்லடா, எனக்கு எதுவுமே. தம்பி தம்பி, நாங்க இங்க இவ்வளவு முக்கியமான விஷயம் பேசிட்டு இருக்கோம். அங்க என்ன பராக்கு பார்த்துட்டு இருக்கீங்க? என்ன மாமா, அங்க யார் இருக்காங்கன்னு பார்த்துட்டு இருக்கீங்க? உங்களை தான் கேக்குறோம். அங்க ஒரு சின்ன பையன் இருந்தான். அவன் மறைஞ்சிட்டான்னு சொன்னா கேட்கவா போறீங்க? ஏதோ நடக்க போகுது, அது மட்டும் நிச்சயம். மாமா, என்ன மாமா? அம்மா எவ்வளவு நேரம் கேள்வி கேட்டுட்டு இருக்காங்க, நீங்க அங்க பாத்துட்டு இருக்கீங்க? இல்லடா, அங்க யாருமே இல்லையா? எவ்வளவு டென்ஷனா இருக்காங்க? இல்லடா, ஒண்ணு இல்ல. அது வந்துக்கா, நியூஸ் எப்போ வரும்னு நான் யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். தாத்தா தாத்தா, உங்களுக்கு ஒண்ணும் இல்ல தாத்தா, ஒண்ணும் இல்ல. நீங்க நல்லா இருக்கிறீங்க தாத்தா. நீங்க எப்படி தாத்தா இங்க வந்தீங்க? யார் உங்களை இங்க கூட்டின்னு வந்தது? அது வந்துமா, யாருமா? யாரு? யாரு? அஞ்சல குரல் மாதிரி இருக்கே. இவ வெளியே இப்ப என்ன பண்றா? அஞ்சல,
அஞ்சல 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 இதுதாம்மா நடந்துச்சு. நேற்று நைட்டு பார்த்தேன் சார் இவரை. ஒரு நாய் அவரை பார்த்து குலைச்சிக்கிட்டே இருந்துச்சு. நானும் சாருன்னு கூப்பிட்டுட்டே இருந்தேன். அவரு எதையுமே காதில் வாங்காம போயிட்டே இருந்தாரு. நம்மளை சுத்தி என்னமா நடக்குது? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல தாத்தா, நீங்க எதையும் யோசிக்காதீங்க. நம்ம வீட்டுக்கு போலாம். அம்மா ராணி, அஞ்சல எங்க? அவளுக்கு என்னாச்சு? இப்போ ரெட்டு உசுறு ஊசல் அடிக்கிட்டு இருக்கு. இன்னும் கொஞ்ச நேரத்துல போய் அந்த உசுரை காப்பாத்தலனா அந்த 2 உசுரும் போயிடும். ரொம்ப பெரிய விஷயம் நடந்துச்சு தாத்தா. ஐயோ, என்னவா சொல்ற? ஒரு நாள் பூரா நான் இங்க இருந்தேனா? அப்ப அஞ்சல எங்க? தெரியல தாத்தா, நாங்களும் தேடினே தான் இருக்கிறோம். அவங்களுக்கு ஒண்ணும் ஆகாது, நீங்க கவலைப்படாதீங்க. காக்கா ஏன் இப்படி கத்துது? காகம் ஏன் இப்படி கத்துது? காக்கா, நீ காண்டி இல்லனா தாத்தா கடிச்சிருக்கவே மாட்டாரு. உன்னாலதான் காப்பாத்த முடிஞ்சது. அதே மாதிரி பாட்டியும் எங்க இருக்கிறாங்கன்னு காட்டி குத்துரு, உனக்கு கோடி புண்ணியமா போவோம். நீ எப்படி தாத்தாவை காமிக்க முன்னாடி போனியோ அதே மாதிரி பாட்டி இருக்கிற இடத்துக்கும் போ. நான் உன்னை ஃபாலோ பண்ணினே வந்துடுறேன். தாத்தா இருங்க, வந்துடுறேன். சரி. படிப்பாட்டு பாடி விளக்கேத்திடலாம். சரிங்க சாமி. 18ஆம் படிக்கு மட்டும் கன்னிசாமி வந்தவொடனே விளக்கேத்திடலாம். நம்ம பூஜையை ஆரம்பிச்சிடலாம். அதுக்குள்ள அவர் வந்துருவாரு. சரிங்க சாமி. பொன்னாம் திருப்படி சரணம் பொன் ஐயப்பா சுவாமி பொன்னையப்பா, என் ஐயானே பொன் ஐயப்பா. சுவாமி விளக்கேத்துங்க. சரிங்க சாமி. 2ஆம் திருப்படி சரணம் பொன் ஐயப்பா சுவாமி பொன்னையப்பா, என் ஐயானே பொன் ஐயப்பா. சுவாமி இல்லாதொரு சரணமில்லையப்பா. என்ன பண்ணுங்க? என்ன ஒண்ணுமே புரியலையே. நாம் எப்படி மேல வந்தோம்? ஐயோ, எந்திரிக்க முடியலையே. ஐயோ, அப்பா, ஐயோ, என்னால எந்திரிக்க முடியல. ஐயோ,
ஐயப்பா சுவாமி பொன்னையப்பா என் ஐயனே பொன் ஐயப்பா சுவாமி இல்லாதொரு சரணமில்லை. இந்த பாருமா ராணி, உனக்கு வழிகாட்ட வந்த காக்கா அது கார் பின்னாடி தாம்மா கத்துது. என்ன தாத்தா சொல்றீங்க? ஆமாம்மா, பின்னாடி இருந்து தான் கத்துது. அது அப்படி கத்துச்சுன்னா ஏதாச்சும் காரணம் இருக்கும் தாத்தா. இருங்க, நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன். இறங்கி பாருமா. ஐயோ, அம்மா, அது என்ன சொல்ல வருதுன்னே தெரியலையம்மா. பேசாம டிக்கி ஓபன் பண்ணி பார்க்கலாமா? சரி தாத்தா. அஞ்சலா, ஐயோ பாட்டி, பாட்டி, ஐயோ பாட்டி, பாட்டி, அஞ்சலா, பாட்டி. தண்ணி எடுமா. அஞ்சலா, சீக்கிரம் எடுத்துட்டு வாமா. பாட்டி, பாட்டி, கண் முழிச்சு பாருங்க. அஞ்சலா, வா வா. என்னங்க பாட்டி, பாட்டி, பாத்து ஒரு வாங்க பாட்டி. வா வா, வெளியே வா, இறங்கு. மெதுவா பாத்து பாத்து பாத்து. பாத்து. என்னங்க என்னங்க முதல்ல தண்ணியை பாட்டி, குடி. இந்தாங்க தண்ணி குடிங்க. இந்தாங்க குடிங்க பாட்டி. என்ன அஞ்சலா? ஒண்ணு என்னம்மா இது? உன்னை யார் இப்படி பண்ணாங்க? அது பாட்டி சொல்லுங்க பாட்டி. ஏன் அஞ்சலா, உன் குரலை கேட்டு தான் நான் வெளியே வந்தேன். நீ உள்ளதானே இருந்த, அப்புறம் எப்படி கார் டிக்கிக்குள்ள வந்த? வீட்ல அஞ்சலா, மணி 11 ஆகுது. இவர் எங்க போனாரு? என்ன இது? யாரோ அழற மாதிரி சத்தம் கேக்குது. நாயில வர கத்திக்கிட்டு இருக்கு. யாருமா? யாரு? யாரு? யாருமா அழறது? அம்மா, காருக்குள்ளதான் அழற சத்தம் கேக்குது. என்ன யாரும் இல்ல? சரி பாட்டி, நீங்க நல்லா தான் இருக்கிறீங்க. ஒன்னும் கவலைப்படாதீங்க. தாத்தா வண்டியில இருங்க, நம்ம வீட்டுக்கு போய் எல்லாத்தையும் பேசிக்கலாம். ஆமா. வண்டியில இருங்க. பொறுமையா. வாங்க பாட்டி, கூட்டு. வாங்க. பாத்து வாங்க. பாத்து மெதுவா. அஞ்சாம் திருப்படி சரணம் பொன் ஐயப்பா சுவாமி பொன்
ஐயப்பா என் ஐயனே பொன் ஐயப்பா சாமி இல்லாதொரு சரணமில்லை. அஞ்சலா தண்ணி ஏதாவது வேணுமா? இல்லைங்க வேணாம். பேட்டி, நீ போகும்போது சரி, உன் தாத்தா படியை கூட்டிட்டு வரும்போது சரி, அந்த துஷ்ட சக்தி உனக்கு ஆபத்து ஏற்படுத்த நினைக்கும். நீ உன்னோட வீட்டுக்கு போயிட்டா அந்த சாமி உனக்கு கவசமா இருப்பாரு. ஆனா இப்போதைக்கு இந்த கார் தான் உனக்கு கவசம். பேட்டி, இத இந்த கார்ல வச்சுக்க. எவ்வளவு பெரிய துஷ்ட சக்தியாலையும் இந்த வண்டியை தொட முடியாது. ரொம்ப நன்றிங்க பாய். தாத்தா, அந்த கடவுள் இருக்கிற வரைக்கும் நமக்கு எந்த கவலையும் இல்ல தாத்தா. சாமியே சரணம் ஐயப்பா. சரி, சீக்கிரம் போமா. சந்நிதியில் கட்டும் கட்டி சபரிமலை காடு தேடி கட்டுமுடி 2 கட்டி காந்தமலை ஜோதி காண சபரிமலை பயணம் தான். சுவாமி, என்னாச்சு? கன்னிசாமி இன்னும் வரல? வந்துருவாருன்னு சொன்னாரு, இன்னும் வரல. இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துருவாரு. குருசாமி கால தொட்டு கூடி ஒரு சரணமிட்டு புலியேறும் பொன நினைச்சு புல்லரிக்க சரணமிட்டு காந்தமலை ஜோதியானவா எங்க காவலாக வந்து சேரப்பா. வந்துட்டாங்க. சாமி, தாத்தா வாங்க. சாமி, பூஜைலாம் நல்லபடியா முடிஞ்சா? ராணி, இவங்க எங்க இருந்தாங்க? அதெல்லாம் பெரிய கதடா. ராணி கேட்டதுக்கு பதில் சொல்லு. பூஜை நல்லபடியா முடிஞ்சிடும். இன்னும் இல்ல தாத்தா. பூஜைக்கு கன்னிசாமி ஒருத்தர் இன்னும் வரல. அவருக்காக தான் காத்துக்கிட்டு இருக்கோம். அவர் வந்துட்டா 18ஆம் படி பாட்டு பாடி விளக்கேத்தி பூஜையை முடிச்சுட்டு அன்னதானம் போட்டுற வேண்டியதுதான். அப்பதான் சாமிமார்களோட மனசு குளிர்ந்து அந்த சாஸ்தாவும் மனசு குளிர்வாரு. சாமி, நீங்க கவலையே படாதீங்க. கன்னி பூஜைக்கு அனுமதி கொடுத்த அந்த சாமி கன்னி சாமியையும் அனுப்பி வைப்பாரு.
சாமி கன்னிசாமி வந்துட்டாப்ல. யார் இப்படி எல்லாம் பண்ணது?